வெல்கம் ஆல் டு மை சேனல். நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். பட் ஸ்டில் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நியூ இயருக்கு கண்டிப்பாக எல்லாருமே கோவிலுக்கு போவோம். அண்ட் நாங்களும் இப்போ கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் எந்த கோவிலுக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் ரொம்ப ஃபேமஸான வயலூர் முருகன் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். வாங்க இந்த ஜேர்னியில் நீங்களும் என் கூட சேர்ந்து கோவிலுக்கு போகலாம். இந்த வீடியோ எடுக்கும்போது ஏர்லி மார்னிங் 7 o'clock. ஆக்சுவலாக 12th பப்ளிக் எக்ஸாமுக்கு அப்புறம் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ ஏர்லியாக எழுந்து குளிச்சுட்டு வாசல் தெளித்து கோலமெல்லாம் போட்டுட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம் கோவிலுக்கு. ஸோ ஏர்லி மார்னிங் அவ்வளோ பாசிட்டிவாக ஒரு வைப் சூப்பராக இருந்தது. இதுதான் வந்துட்டு திருச்சி டு மதுரை NH45 பைபாஸ். அண்ட் போகிற வழியில் நம்ம அம்மாவே கூட்டிகிட்டு போகலாம். அம்மா வந்துட்டு அக்கா வீட்டில் இருக்காங்க. அந்த வழியாக தான் ஆக்சுவலாக போகணும். ஸோ போகும்போது அம்மாவை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே போகலாம். மனோவும் காலை சீக்கிரமே எழுந்து என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்துட்டாங்க. ஸோ டீ குடிக்காமல் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதான் போகும்போது ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ ஷாப்பில் வெயிட் பண்ணோம். ஸோ நான் வந்துட்டு மெது வடை வாங்கிக்கிட்டேன். மனோ டீ குடித்தாங்க. எனக்கு மார்னிங் டீ குடிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நான் வடை வாங்கிட்டேன். அண்ட் அகைன் கிளம்பியாச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு பைபாஸ்லேருந்து அக்கா வீட்டுக்கு உள்ளே போகிற அந்த ஒரு வழி. எனக்கு இந்த வழி ரொம்ப 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 பிடிக்கும். பிகாஸ் 2 சைடும் வந்துட்டு வயல், தென்னை மரம் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஸோ இந்த பாதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலே வந்துட்டு நம்ம மெயினில் போகிறது வேண்டாம், இப்படியே போயிட்டு அப்படியே அம்மாவை கூப்பிட்டு போன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வழியில் போக சொல்லிட்டேன் மனோவை. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான் என்னோடய நேட்டிவ் பிளேஸ் இருக்குது. அங்கே தான் என்னோடய பெரியப்பா சித்தப்பா எல்லாருமே இருக்காங்க. இங்கேருந்து ரைட் கட் பண்ணால் அக்கா வீட்டுக்கு போயிடலாம். ஸ்ட்ரைட்டாக போனால் என்னோடய நேட்டிவ் பிளேஸ்க்கு போயிடலாம். ஸோ இப்போ நாங்கள் வந்து ரைட் கட் பண்ணி அக்கா வீட்டு வழியாக நம்ம கோவிலுக்கு போக போகிறோம். இங்கே ஆக்சுவலாக வந்துட்டு மனம் அது க்ளோஸ்அப் போய் அப்படின்னாங்க. எதோ சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களே ஸ்லோ பண்ணிவிட்டு அப்புறம் காட்டினாங்க. ஒரு மயில் அழகாக தோகை விரிச்சிட்டு, குட்டி மயில் தான், பெரிய தோகையில் குட்டி மயில் குட்டியாக தோகை விரிச்சிட்டு இருந்தது. ஸோ அதை நான் ஜூம் பண்ணேன். பட் இருந்தாலும் அது கிளியராக தெரியல. ஸோ நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள், நல்லா தெரியுதா? அது குட்டி மயில் தான், பெருசாக இல்லை. ஒரு மயில் அழகாக பறந்துச்சு. இப்போது நல்லா இருந்தது. உங்கள் மார்னிங்கே வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலு. 2 சைடு வயல், ஏர்லி மார்னிங் பனி, அவ்வளோ சூப்பராக இருந்தது ட்ராவல். டெய்லி ஒர்க்குன்னு இருந்துட்டு எனக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு நேச்சுரலாக மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக எழுந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னும் போது நிஜமாலே அது சூப்பராக இருக்குது. இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியே ஆகணும். அது என்னென்னா, வேண்டாம் இப்போ சொல்ல வேண்டாம், நான் அதை அப்புறம் வீடியோட லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த மாதிரி சுற்றி வயலாக இருக்கிறத பார்க்கும்போது என் மைண்டுக்கு என்ன தோணுன்னா, இந்த மாதிரி வயலுக்கு நடுவில் ஒரு குட்டி வீடு, சுற்றி தென்னை மரம், பக்கத்தில் ஒரு பம்பு செட்டு, இது மாதிரிலாம் ஒரு லைஃப் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணும். பட் அது ப்ராக்டிக்கலாக முடியாத விஷயம். ஸோ அதனால் ஜஸ்ட் இமேஜின் பண்ணிவிட்டு அந்த டைமில் அதை ஹாப்பியாக எடுத்துகிட்டு விட்டுறணும். ஸோ இப்போ நம்ம அம்மாவை கூட்டிகிட்டு கோவிலுக்கு கிளம்பியாச்சு. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குற ரோடு வந்துட்டு வயலூருக்கு முன்னாடி அள்ளித்துறை அப்படின்னு ஒரு ஸ்டாப் வரும். அந்த ஸ்டாப்லேருந்து தான் அந்த ரோடு கட் ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம வயலூருக்கு போகணும். இந்த ரோடுமே வந்துட்டு எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம்.
பிகாஸ் நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அது இதுதான். நான் பொறந்ததும் வந்துட்டு அம்மா, அப்பா 2 பேரும் இங்கே ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தம்பி, பாப்பா பொறந்தான். நாங்க 15 இயர்ஸா இங்க தான் இருந்தோம். 1 to 5த் வரைக்கும் ஸ்கூல் இங்க தான் படித்தேன். ஐ திங்க் இப்போ ஒரு 5 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து. எல்லாமே மாறி போச்சு. புதுசா இருந்தது எனக்கு. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே இங்கே தான் இருந்தேன். பட் நடுவில் கொஞ்ச நாள் வேறு இடத்துக்கு போயிட்டு இப்போ திரும்ப வரும்போது எனக்கு எல்லாமே புதுசாக இருந்தது. மனோக்கிட்ட கூப்பிட்டு கூப்பிட்டு காமிச்சிட்டு இருந்தேன். இங்கே தான் வந்துட்டு ஃபிஷ் வாங்குவோம், இங்கே தான் வந்து திங்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வருவோம், அண்ட் இங்கே தான் வந்துட்டு அம்மாவும் நானும் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு மணி பே பண்ண வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனோக்கிட்ட ஒன்றா கூப்பிட்டு காட்டிகிட்டே வந்துட்டு இருந்தேன். இந்த இடமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் 2 சைடுமே வந்துட்டு வாழைத்தோப்பாக இருக்கும். அண்ட் நிறைய சைல்டுஹுட் மெமரிஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு போச்சு. பிகாஸ் வந்துட்டு பங்குனி உத்திரம் இருக்கு இல்லையா, அது முருகனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ பங்குனி உத்திரம் வருஷம் 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 அம்மா எங்களை கூப்பிட்டு வந்துடுவாங்க இந்த கோவிலுக்கு. சம்டைம்ஸ் பஸ்ஸில் வருவோம், சம்டைம்ஸ் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் அந்த டைமில். ஸோ வந்துட்டு அள்ளித்துறைன்னு சொன்னேன் இல்லையா, அங்கேயே பஸ் வந்து டேர்ன் ஆகி போயிடும், இறக்கி விட்டுருவாங்க. அங்கேருந்து இங்கே உள்ளே நடந்தே வருவோம். பட் நடந்து வர ஒரு டயர்ட்னஸே இருக்காது. இப்போ நம்ம ரைட்டு கட் பண்ணோம் அப்படின்னா கோவிலுக்கு போகிற வழி. இங்கே முன்னாடி ஒரு மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் கிட்டக்க உள்ளே போகணும். இங்கேயும் பார்த்திங்கன்னா 2 சைடு வாழை மரம், தென்னை மரம், இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். நாங்கள் போகும்போது அவ்வளோ பார்த்திங்களா ரோடே ரஷ்ஷே இல்லை பார்த்திங்களா. நான் நினச்சேன் ஓரளவு, நான் ஆக்சுவலாக வீட்டிலேருந்து நினச்சி போனது என்னென்னா செம க்ரௌடாக இருக்க போகுது, நம்ம சாமி தரிசனம் முடிச்சுட்டு வரதுக்கே 12 மணி ஆக போகுது அப்படி தான் நான் நினச்சேன். ஆனால் போகும்போது பார்த்திங்கன்னா கும்பலே இல்லை. எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது, இன்றைக்கி நியூ இயர் தானா அப்படி சொல்லிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளில வரும்போது அவ்வளோ ரஷ்ஷு, அவ்வளோ கும்பலாக இருந்தது. ஸோ ஏர்லி மார்னிங்கே சீக்கிரம் எழுந்து வந்து நல்லா தான் போச்சுடா அப்படின்னு நினச்சேன். பங்குனி உத்திரமுக்கெலாம் பார்த்திங்கன்னா சொன்னேன் இல்லையா, 2 சைடும் கடை ஷாப்லாம் நிறையா இருக்கும்னு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா புளியோதரை கொடுப்பாங்க. சூப்பராக இருக்கும். அதை வாங்கி சாப்பிட்டுட்டே போவோம். அதுக்கப்புறம் மோர், பானக்கம் இதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். குட்டி பிள்ளையாகவே இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அண்ட் அவ்வளோதான், நம்ம பக்கத்தில் வந்தாச்சு. தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கோபுரம் தெரியும், அதுதான் வந்துட்டு மெயின் என்ட்ரன்ஸு. கோவில்கிட்ட வர வர கொஞ்சம் க்ரௌட் அதிகமாகிடுச்சு. அண்ட் எஸ், நம்ம வந்துட்டு ஃபைனலாக வயலூர் முருகன் கோவில் ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக மார்னிங் நாங்கள் யாருமே சாப்பிடல. நான் பசி தாங்க மாட்டேன் அப்படின்னு அம்மாவுக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் பக்கத்தில் ஒரு குட்டி ஹோட்டல் இருந்தது. இங்கே வந்துட்டு பெரிய பெரிய ஹோட்டல் எதுவும் கிடையாது. ஆக்சுவலாக அது ஒரு நல்லா வில்லேஜ் மாதிரி இருக்கும். அதனால பெரிய ஹோட்டல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் இதுவே வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. 40 ருபீஸ் தான். நாங்கள் 3 பேருமே சாப்பிட்டு 40 ருபீஸ் தான். எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது. ஹோம்லியாக நல்லா இருந்தது. அண்ட் கோவிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோ பார்க் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ இதுதான், இந்த வழியாக தான் போகணும். போகிற வழியில் நிறைய இந்த குதுகுடுப்பு அப்புறம் கிளிகிழிப்புலாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் சூப்பராக இருந்தது. வரும்போது வாங்கி கொடுத்தா ஆகணும் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டே வந்தேன். சாமிக்கு அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. ஸோ ஆப்போசிட்டில் இருந்த ஒரு கடையில் போயிட்டு அர்ச்சனை தட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அவங்கக்கிட்டே சொன்னோம் அப்படின்னா அங்கேயே ஸ்லிப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம போகலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியல, உள்ளே அர்ச்சனை பண்ணுவாங்களா, அண்டு நெய் வந்துட்டு பேக்கெட் வாங்கிட்டு போனால் எங்கே கொடுக்கணும், இதெல்லாம் உங்களுக்கு தெரிலனா அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்களே சொல்லுவாங்க. அம்மா அவங்கக்கிட்ட தான் கேட்டாங்க.
அண்ட் நம்ம இப்போ கோவிலுக்குள்ளே போக போகிறோம். நானும் திட்டிகிட்டே வந்தாங்க, இங்கே வந்து வீடியோ எடுத்துகிட்டே வரியா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இங்கே தான் வந்து அர்ச்சனை சீட்டு வாங்குகிற இடம். உள்ள என்ட்ரன்ஸ் கிட்டே இருக்கும். ஆனால் அர்ச்சனை தட்டு வாங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். உள்ளே போயிட்டு என்னால் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணுறேன் கோவிலில். அவ்வளோதான், க்யூவில் நிற்க போயிட்டோம். க்யூவில் இருந்துட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட் டேர்ன் பண்ணோம் அப்படின்னா சாமி கருவறை இருக்கும். ஸோ நான் சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான், சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டோம். செம்மையாக இருந்தது, செம்மையாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க சாமியை. ஸோ கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாம் கோவிலில் அப்படி சொல்லிட்டு உட்காந்துருந்தோம். நம்ம கோவிலுக்குள்ளே என்டர் ஆனதுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு சிவன் தான் இருப்பார். அதுக்கப்புறம் நம்ம லெஃப்ட் கட் ஆகி போனோம் அப்படின்னா தான் அதுக்கு அடுத்து மூலவராக முருகர் பெருமாள் இருப்பார். ஸோ இப்போ நாங்கள் சிவனை தரிசிச்சுட்டு அப்படியே கோவிலை சுற்றி ஒரு தடவை வந்தோம். ஸோ அவ்வளோதான், சுவாமியை தரிசிச்சுட்டு கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். நான் வரும்போது எடுத்த வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா க்ரௌட் அவ்வளோவா இருந்திருக்காது. பட் இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ரௌடாக இருக்குது அப்படின்ட்டு. நாங்கள் கிளம்புறப்போ 9 o'clock ஆகிடுச்சு. சாமி பார்க்குறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே பார்த்துட்டு வந்துட்டோம். அவ்வளோ க்ரௌட் இல்லை. பட் இப்போ அவ்வளோ க்ரௌடு வந்துச்சு நாங்கள் கிளம்புற டைமில். ஸோ நல்ல வேலை சீக்கிரமே வந்தது. சாமியை வந்துட்டு எந்த ஒரு நெரிசல் இல்லாமல் பொறுமையாக நின்று பார்த்துட்டு கிளம்பிட்டோம். கோவிலுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கருப்ப சுவாமி கோவில் இருக்கும். அங்கே வந்து எப்போவுமே வந்துட்டு அந்த சாம்பிராணி புகை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நிறைய வேல் அடித்து வச்சுருப்பாங்க. அந்த சாம்பிராணி ஸ்மெல் வந்துட்டு செமையாக இருந்தது. அப்படியே டேர்ன் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்துலேயே அந்த வேல்லாம் அடிச்சு வச்சுருக்காங்க இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய தெப்பக்குளம் இருக்குது. அதை ஆக்சுவலாக நான் கவர் பண்ண மறந்துட்டேன், சாரி. அண்ட் அவ்வளோதான், சாமியெல்லாம் பார்த்தாச்சு. இங்கே ஒரு யானை நிற்குங்க. நான் குட்டி வயசில் வரும்போதுலாம் அந்த யானையை பார்த்து பார்த்து பயப்படுவேன். பட் இப்போ நான் கொஞ்சம் தைரியமாகி போயிட்டு காசு கொடுக்கலாம், ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது யானை காணோம். எங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு தெரியல. இங்கே ஒரு குட்டி கூட ஒரு மடம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அங்கே தான் யானை நிற்கும். அம்மா ஏதோ என்கிட்ட பேசிகிட்டே வராங்க. திட்டுறாங்களா பேசுகிறாங்களா? அவ்வளோதான், அந்த அர்ச்சனை தட்டை கொண்டு போய் கொடுத்துட்டு ஒரு கவரில் போட்டு வாங்கிட்டு ஸ்லிப்பர் மாட்டிட்டு நம்ம கிளம்பிடலாம். கோவிலேருந்து கிளம்பி நம்ம இப்போ எங்கே போகிறோம்? சாரதாஸ். ட்ரிச்சினாலே சாரதாஸ் தான். ரொம்ப 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 சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிளாத்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். சின்ன வயசுலேருந்தே என்னோடய ஃபேவரட் ஷாப்பிங் மால்லாம் அது இதுதான். சூப்பர்பாக இருக்கும். எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கிட்டு போகலாம். ஸோ நான் வந்துட்டு என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டாப் அண்ட் ஒரு குர்த்தி பேண்ட் வாங்கிட்டு போனேன். நெக்ஸ்ட்டு சாப்பிட போயிட்டோம். ஆல்ரெடி பாதி போயிடுச்சு, ஒரு ரவுண்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் சடனாக ஞாபகம் வந்துச்சு, அதுக்கப்புறம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். எல்லாம் காலி பண்ணியாச்சு. எண்டில் மட்டும் அப்படியே இருக்கும் எல்லாமே. ஸோ அவ்வளோதாங்க, வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போகும்போது சரி அம்மா வந்துட்டு மருமகன் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஃபிஷ் வாங்கிட்டு வந்தோம். பாறை மீன் சொல்லிட்டு சொன்னாங்க. நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு, முள் எதுவுமே இல்லாமல் டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அவ்வளோதான், நம்ம நியூ இயர் விலாக் முடிஞ்சுது. நிஜமாகவே இந்த நியூ இயர் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் அது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போட்டுருங்க. டாடா, பாய், டேக் கேர்.